ஹாய்ப்பா, தக்காளி குருமா வைக்கலாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையானது கசகசா, மிளகு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வறுத்துக்கணும். இதிலே தக்காளி போட்டுக்கணும். தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன் நான். 4 தக்காளி, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டு நல்லா வதக்கணும். அதை இந்த தக்காளியோடவே நம்ம 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டேன். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உப்பு குழம்புக்கு தேவையானது இதில் போட்டாச்சு. எல்லாமே குழம்புக்கு தேவையானது இதுவே போட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கிட்டோம்னா அப்புறம் அரைச்சி அப்படியே குழம்பு கூட்டிடலாம். இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். மிக்சியில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். வதக்கினதையும் இந்த தேங்காய் வடை போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், தேங்காய் வடை போட்டு அந்த மசாலாவையும் தக்காளி மசாலாவையும் அரைச்சாச்சு. குழம்பு கூட்டிடலாம். இந்த வானலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு போட்டுட்டோம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கணும் அரைச்சி வச்ச மசாலா இதில் கூட்டிடலாம். அரைச்சி வச்ச மசாலா இதில் எடுத்து கொட்டிட்டோம். ஜாரை கழுவி அந்த தண்ணி இதில் கொட்டிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டோம். இதில் கொதித்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கொத்தமல்லி போட்டு தக்காளி குருமா ரெடி. குழம்புக்கு கொத்தமல்லி போட்டோம். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குருமா குழம்பு வைக்கும்போது கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போடுவாங்க, இல்லாட்டா பொட்டுக்கடலை போடுவாங்க. அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்காகும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குருமா குழம்பு ரெடிப்பா. தக்காளி குருமா தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். அம்னி கிச்சனில் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. மார்னிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், குட் நைட்.